ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா லைவ்ல சம்பவம் போயிட்டுருக்கு. ஓடினேன் வாடிச்சேன் எல்லிக்கே ஓடினேன்ற மாதிரி வந்துட்டு இந்த லெமன் இந்த ஸ்பூன் வந்து பயங்கரமாக போயிட்டுருக்கு. ஆனாலும் பாவம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஆனால் விஷால் ஃபஸ்ட்லேருந்தே பார்த்தீங்கன்னா மஞ்சரியை வந்துட்டு டார்கெட் பண்ணுற மாதிரி அவருடைய யுத்தியை வந்து கையாண்டுட்டு இருக்காப்புல. அதாவது லெமன் அந்த ஸ்பூனை வந்து வாயில் வச்சு அப்படியே மெதுவாக பின்னாடி கையை கட்டி நடந்துக்கிட்டே இருக்காங்க. செம்ம ஒரு டஃப்பான ஒரு டாஸ்க் தான். மஞ்சரி எதையும் காதில் வாங்கலை. முத்துக்குமரன் என்ன பண்ணுறாருன்னா விஷால் ஜெயிக்கிறதுக்காக மஞ்சரி வரும்போதெல்லாம் வந்து கிண்டல் பண்ணி கலாய்ச்சிட்ருக்காரு. அதேமாதிரி விஷால் வந்துட்டு தோக்கணும்னு சொல்லிட்டு இந்த பக்கமும் ஒரு சில பேர் வந்துட்டு கமெண்ட் கொடுத்துட்ருக்காங்க. அதே மாதிரி சிவகுமார் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்தே கமெண்ட் கொடுத்துட்டே இருக்காரு மஞ்சரிக்கும் நம்ம விஜய் விஷாலுக்கும். அதை பற்றி யாருமே கண்டுக்கல. ஆனால் முத்துக்குமார்னு சொல்லும்போது மட்டும் இந்த பக்கம் வந்துட்டு பவித்ரா டென்ஷன் ஆகிட்டாங்க. ஒருவேளை இவர் அடித்து இவங்களும் பெரிய ஆளாகணும் அப்படின்னு நினச்சாங்களான்னு தெரியல. ஆனால் இவருக்கு வந்துட்டு ஸ்டார்டிங் பண்ணும்போது கொஞ்சம் கோவம் வந்துச்சு. பட் இதில் என்னென்னா பாய்ஸ் வெர்சஸ் கேர்ள்ஸ், தலைவனா தலைவியா அப்படின்னும்போது கண்டிப்பாக வந்துட்டு எல்லா கேப்டன்ஷிப் டாஸ்க்லையும் பார்த்தீங்கன்னா இவர் வின் பண்ணுறதுக்கு பாய்ஸ் வந்து ஒரு விஷயம் பண்ணியிருப்பாங்க, கேர்ள்ஸ் வின் பண்ணுறதுக்கு கேர்ள்ஸ் ஒரு விஷயம் பண்ணியிருப்பாங்க, சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்படின்னு இருக்கும்போது இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் யோசிச்சு பார்த்தோன்னா தப்பு இல்லைன்றது தான் என்னோட கருத்து. ஏன்னா அங்கே வந்துட்டு அவங்க டீம் ஆள் வந்து வின் பண்ணணும். லேடிஸும் அதேமாதிரி பண்ணாங்க. இப்போ வந்துட்டு நம்ம விஷாலுக்கு வந்துட்டு ஜாக்லின் ஒரு கவுண்டர் கொடுத்துருப்பாங்க. உனக்கு தூக்கம் வருதுன்னா வாயை திறந்து சொல்கிறா, கொட்டாய் விட்றா, ஏதாவது பேசுனா வாயை திறந்து சொல்கிறா அப்படிலாம் கலாய்ச்சாங்க. அது வந்து பெருசாக வரல, சிரிச்சிட்டே பண்ணிட்டாங்க. இவரும் சிரிச்சு தான் பண்ணார். பட் எல்லாருக்கும் வந்துட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி இரிட்டேட் பண்ணுற மாதிரி, அது குறிப்பாக பெண்கள் வந்து ஒரு சில பேர் பண்ணாங்க. அதே மாதிரி பவித்ரா வந்து திரும்ப முத்துக்குமரனை வச்சு செஞ்சார். அதுதான் இங்கே ஹைலைட் ஆகிடுச்சு. என்னென்னா முத்துக்குமரன் பார்த்தாரு, ஏம்மா நான் முதல் உங்ககிட்ட எப்போ சொன்னேன், நான் வந்துட்டு விளையாடும் போது யாரும் கத்தாதீங்கன்ட்டு, ஏன் இந்த மாதிரி தேவையில்லாமல் பேசுகிறேன்னு கேட்டார். இல்லை நீங்கள் சொல்லியிருக்கீங்க, எப்போ சொன்னேன்னு சொல்லுமா, சொன்னால் நான் எதையும் சொல்ல போகிறதும் கிடையாது அப்படி இப்படின்னு மாறி வந்து பவித்ரா புழக்கும்போது ஆப்போசிட்டில் பக்கத்தில் வந்து பவித்ரா பக்கத்தில் நம்ம தர்ஷிகா இருக்காங்க. தர்ஷிகா மூஞ்சி அப்படியே மாறி போச்சு. அதாவது பழைய தர்ஷிகா காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே குயின் மாதிரி லவபிள் க்யூட் லேடி மாதிரி வந்து நம்ம தர்ஷிகா இருந்தாங்க. அந்த டாஸ்க் புக் படிக்கும்போதெல்லாம் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டு படித்தாங்க. இந்த பக்கம் தீபக்கு ஒரு டவுட் வந்துருச்சு, என்ன தர்ஷிகா முகம்லாம் மாறி இருக்கு, வேறு மாதிரி இருக்கியே அப்படின்னு டவுட் வந்துச்சு. ஆமாம் அப்படின்றாங்க. அப்புறமா பார்த்தா இப்போ மூஞ்சை பார்த்தா டெரர் பீஸ் ஆயிடுச்சு. அதுதான் உள்ளே வந்துட்டு எதையுமே வந்து மறைக்க முடியாது, எல்லாம் வெளியே வந்துடும். செம்ம காலம் இருந்தாங்க. பட் இருந்தாலும் முத்துக்குமரன் விடவே இல்லை. அவரோட அந்த கமெண்ட்ரின்ற விஷயங்களை வந்து கொடுத்துக்கிட்டே இருந்தார், பயங்கரமாக கலாச்சிட்டே இருந்தார். பட் பவித்ரா கொஞ்சம் பேசிட்டு அதுக்கப்புறமா இவர் பேச காண்டாயிட்டு கம்முன்னு உட்காந்தாங்க. உங்ககிட்ட மனுஷன் பேச முடியுமா அப்படின்ட்டு. சரி, நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். இங்கே தலைவியான்னு போட்டி போயிட்டுருக்கு. அதில் முத்துக்குமரனுக்கு வந்துட்டு விஷால் வின் பண்ணணும்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு விஷயத்த பண்ணிட்டுருக்காரு. வெளியிலேருந்தே கமெண்ட் கொடுக்குறாரு, இல்லைன்னு சொல்ல. ஆனால் ரொம்ப ஹார்ம்ஃபுல்லாலாம் இல்லை, அதாவது கரடு முரடாலாம் இல்லை, ஜாலியாக கலாச்சிட்ருக்காரு. அதே மாதிரி ஒரு விஷயத்தை பதிவு பண்ணார் சூப்பராக. என்னென்னா திடீர்னு நாய் குறைச்சிட்டா 2 பேரும் பயந்துருவாங்க. அப்புறமா அந்த ஸ்பூன்லேருந்து லெமன் கீழே வந்துடும். அதனால் தயவு செஞ்சு யாரும் தூங்கிடாதீங்க. ஏன்னா அங்கே எல்லாரும் பார்த்தீங்கன்னா கொட்டாய் விட ஆரம்பிச்சிட்டாங்க. இவராவது ஏதாவது பேசி ஏதாவது கலகலம் பண்ணிட்டு இருக்காரு. பவித்ரா ஏதாவது திரும்ப முத்துக்குமரன் பேசினாங்க. தர்ஷிகா கோவமாக பார்த்துட்டு இருக்காங்க. ஜாக்லின் வந்து விஜய் விஷாலை கலாய்ச்சாங்க. அப்படி போயிட்டுது. அஞ்சிதா, ரஞ்சித், இன்னும் ஒரு சில பேர்லாம் கொட்டாய் விட ஆரம்பிச்சிட்டாங்க, தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏம்மா நீங்கள் தூங்குனீங்க வந்து நாய் குறைச்சிரும், அப்புறம் அவங்க பயந்துட்டு விட்டாங்கன்னா பிரச்சனை ஆகிடுன்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. சார் நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். இங்கே முத்துக்குமரன் பண்ணது கரெக்டுன்னு நினைக்கிறீங்களா, தவறுன்னு நினைக்கிறீங்களா? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்ல.